டிஃபென்ஸ் அகாடமி இந்தியன் ஆர்மில எப்படி சோல்ஜர் என்ட்ரிஸ்ல 13 ஓப்பனிங்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஆபீசர் என்ட்ரிக்கு பார்த்தா நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. அது 1 by 1 இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்டா வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் இதுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க. ஷோரா நம்ம கிட்ட ஆன்லைன் கோச்சிங்கும் கிடைக்கும், டைரக்ட் கோச்சிங்கும் கிடைக்கும். ஸோ நீங்க வில்லிங்கா இருக்கீங்க அப்படின்னா டைரக்டா வந்து ஜாயின் பண்ணுங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன்ல ஜாயின் பண்ணி பாருங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோல இந்தியன் ஆர்மில ஆபீசர் என்ட்ரில என்னென்ன போஸ்டிங் எல்லாம் ஆள் எடுக்கிறாங்க, அதுல உங்களுக்கு எது எது எலிஜிபிள் வரும் அப்படின்றத A to Z கிளியரா பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை தெரியப்படுத்துங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா இந்தியன் ஆர்மில கிட்டத்தட்ட 16 வயசுல இருந்து 19 வயசு வரைக்கும் ட்ரை பண்ணக்கூடியது. இதுதான் பார்த்தா அப்படின்னா ஸ்டார்டிங் லெவல் ஆபீசர் என்ட்ரிக்கான ஒரு நுழைவுத் தேர்வு. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா NDA எக்ஸாம் சொல்லுவாங்க. ஸோ NDA எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு 2 முறை வரும். இந்த NDA அப்படின்றது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, தேசிய பாதுகாப்பு அகாடமி. இந்த அகாடமியில நீங்க செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா ராணுவம், கப்பல் படை, விமானப்படை உள்ளிட்ட முப்படை அதிகாரிகள்ல உங்களோட எலிஜிபிலிட்டியை பொறுத்து நீங்க பாஸ் பண்ணி அதுல சர்வீஸ் கமிஷன்ல உள்ள போயிடலாம். ஸோ அப்படி நீங்க NDAல உள்ள போறீங்க அப்படின்னா அதிகபட்சம் உங்களுக்கு 40+ இயர்ஸ் சர்வீஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்திய ராணுவத்தோட இல்ல ஏர்போர்ஸ் நேவியோட தலைமை பதவியான சீஃப்ன்ற பதவியை நீங்க அடைய முடியும். ஸோ அந்த பதவிக்கு நீங்க போகணும் அப்படின்னா கண்டிப்பா NDA அட்டன் பண்ணி பாஸ் ஆகி போறவங்களாலதான் முடியும். இந்த NDAக்கான குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னா 10th + 2 முடிச்சிருக்கணும். அதாவது 10th முடிச்சுட்டு 12th பாஸ் பண்ணிருக்கணும். 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஏர்போர்ஸ் நேவி ட்ரை பண்ணலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி குரூப் அதாவது சயின்ஸ் குரூப் படிக்காம நான் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆர்மிக்கு போகலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், NDAன்றது ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் மூணுக்கும் சேர்த்து ஆள் எடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அகாடமி. ஸோ அந்த அகாடமியில ஆர்மிக்கு போகணும் அப்படின்னா 12th நான் சயின்ஸ் குரூப், ஏர்போர்ஸ் நேவி அப்படின்னா சயின்ஸ் குரூப். ஸோ இவ்வளவுதான். அடுத்ததா பார்த்தா இன்னொரு என்ட்ரி லெவல் போஸ்ட். இந்த போஸ்டோட பேர் வந்து பார்த்தா டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்க கரெக்டா 16 வயசுல இருந்து 19 வயசுக்குள்ள இருந்தா அட்டன் பண்ணலாம். ஸோ அட்டன் பண்ணக்கூடிய கேண்டிடேட் இது டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம். அதனால பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் குரூப் கம்பல்சரி எடுத்து படிச்சிருக்கணும். மினிமம் பர்சன்டேஜ் பார்த்தா அப்படின்னா 60% எடுத்திருக்கணும். NDAக்கு பர்சன்டேஜ் கிடையாது, ஆனா இந்த டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீமுக்கு கண்டிப்பா பர்சன்டேஜ் வேணும். 60% மார்க் எடுத்து நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க சயின்ஸ் குரூப் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் வழியாக தேர்வு எழுதி உள்ள போகலாம். இதற்கும் வருடத்திற்கு 2 முறை பார்த்தா அப்படின்னா ஆட்களை தேர்வு பண்றாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்ததா பார்த்தா அப்படின்னா IMA அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் மிலிட்டரி அகாடமி. இந்த இந்தியன் மிலிட்டரி அகாடமி வந்து பார்த்தோம்னா டேராடூன்ல இருக்கு. இந்த அகாடமிக்கான தேர்வை நீங்க அட்டன் பண்ண வேண்டிய வயது வரம்பு பார்த்தா அப்படின்னா 19 வயதுல இருந்து 24 வயதுக்குள்ள இருந்திருக்கணும். ஸோ இந்த NDA எக்ஸாம்ஸை ரைட் பண்ணணும், அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி மினிமம் ஏதாவது ஒரு டிகிரி, BA, BSc, BE, BTech ஏதாவது ஒரு டிகிரி, ப்ரொஃபஷனல் கோர்ஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு டிகிரியோ கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த IMAவோட நுழைவுத் தேர்வை அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா SSC ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல நான் டெக்னிக்கல் கிரேடு, நான் டெக்னிக்கல். சரிங்களா? ஸோ இதற்கான வயது வரம்பு மினிமம் 19 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும், மேக்சிமம் 25 வயசுக்குள்ள இருக்கணும். ஸோ இந்த பிட்வீன் டேட்ஸ்க்குள்ள நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த SSC நான் டெக்னிக்கல் ஸ்கீம்ல உள்ள போகலாம். அடுத்ததா பார்த்தா அப்படின்னா NCC ஸ்பெஷல் என்ட்ரி. இந்த NCC ஸ்பெஷல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சதோட மட்டும் இல்லாம 50% மார்க் வந்து பார்த்தா அப்படின்னா கிராஜுவேஷன்ல இருக்கணும். பிளஸ் உங்களுக்கு NCC C சர்டிபிகேட் இருக்கணும். NCC C இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த எக்ஸாமினேஷன் அப்பியர் பண்ண முடியும்.
ஸோ நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் சொன்னேன் 19 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், டிகிரியில 50% மார்க் வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷனை ரைட் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ நீங்க தாராளமா அட்டன் பண்ணலாம். அடுத்ததா பார்த்தா அப்படின்னா எஸ்எஸ்சில ஜேஏஜி என்ட்ரி, ஜூனியர் அட்வொகேட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரிவுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா நீங்க 21 வயசு மினிமம் இருக்கணும், அதிகபட்சம் 27 வயசுக்குள்ள இருக்கணும். இதற்கான கல்வி தகுதி பார்த்தா அப்படின்னா 55% மார்க் வந்து பார்த்தோம்னா எல்எல்பி டிகிரியில நீங்க வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தா அப்படின்னா 3 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு, அதாவது பேசிக்கா பிஏ முடிச்சுட்டு எல்எல்பி வந்து பார்த்தோம்னா பண்ணிருக்கணும். அப்படி எல்எல்பியில பண்ணிருக்கீங்கன்னா 55% மார்க் வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பார்த்தா அப்படின்னா பார் கவுன்சில்லையும் பதிவு பண்ணிருக்கணும். இந்தியாவோட பார் கவுன்சில்ல பதிவு பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க இந்த எஸ்எஸ்சி ஜேஏஜி என்ட்ரில அப்ளை பண்ண முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தா அப்படின்னா டிஜிசின்னு சொல்லுவாங்க, டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ். ஸோ டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ்ல தேர்வாகிறவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே பார்த்தா அப்படின்னா இந்தியன் மிலிட்டரி அகாடமி டேராடூன்ல தான் நடக்கும். ஸோ உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தா அப்படின்னா மினிமம் 20 வயசு, மேக்சிமம் 27 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் கொடுத்துட்டாங்க. டெக்னிக்கல் அப்படின்னாலும் பிஇ பிடெக் தான். ஸோ நீங்க பிஇ பிடெக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ்க்கு நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா எஸ்எஸ்சி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல டெக்னிக்கல் போஸ்ட். சரிங்களா, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல டெக்னிக்கல் போனாலும் சேம் இதே பிஇ பிடெக் பண்ணிருக்கணும். இது ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் கேட்டீங்க அப்படின்னா இது பர்மனன்ட் கமிஷன். சரிங்களா, இதுல உள்ள போறீங்க அப்படின்னா நீங்க வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்கிற வரைக்கும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தா அப்படின்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், குறைந்த ஆண்டுகள் மட்டும்தான் பார்த்தா அப்படின்னா, அதாவது ஒரு மினிமம் ஒரு 15 வருஷம் மட்டும்தான் நீங்க சர்வீஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி பர்மனன்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். இதுல எஸ்எஸ்சின்னு வருது பாத்தீங்களா, அது எல்லாமே பார்த்தா அப்படின்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான். இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து பர்மனன்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததா இதுல இருக்கக்கூடிய இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த என்டிஏ ஐஎம்ஏ எக்ஸாம்ஸ் மட்டும்தான் நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் பார்த்தா அப்படின்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ மட்டும்தான். எஸ்எஸ்பி இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா போதும். ஸோ அதுல குவாலிஃபைட் ஆகிட்டீங்க அப்படின்னா போதும், டைரக்டா இதுல நீங்க ஷார்ட் லிஸ்ட்ல வந்துருவீங்க. ஸோ ஃபைனல் மெரிட்ல உங்களோட பேர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட, இப்போ உதாரணத்துக்கு என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரில நீங்க எஸ்எஸ்பி இன்டர்வியூ கிளியர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிஏ சென்னையில வந்து பார்த்தா அப்படின்னா ட்ரைனிங் போட்டுருவாங்க. ஸோ இவ்வளவுதான். எஸ்எஸ்பி இன்டர்வியூ தான் இதுக்கு மெயினான ப்ராசஸ். ஸோ என்டிஏ ஐஎம்ஏக்கு மட்டும்தான் பார்த்தா அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மஸ்ட். சரிங்களா, ஸோ இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ இதை பத்தின வேற ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம். இப்ப பார்த்த இந்த 8 விதமான போஸ்டிங்குமே பார்த்தா அப்படின்னா இந்தியன் ஆர்மிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை தவிர்த்து ஏர்ஃபோர்ஸ் நேவியும் இருக்கு. ஸோ உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க டிஃபென்ஸ் போர்சஸ்க்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமில டைரக்டா வந்து ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, இல்லை காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்பதான் ஸ்கூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயும் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். தேங்க்யூ சோ மச். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணியோ இல்ல கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.